ஐப்பசி மாதத்துல மிக முக்கியமா பார்த்தீங்கன்னா மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்காரு. திரிகோணத்துல சனி இருக்கனால கண்டிப்பா நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, அம்மாவோட நல்ல நட்பு, அம்மாவுடைய நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, அம்மா மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. பொருளாதாரங்கள்ல திடீர் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு சொந்த ஊரில் நிலம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க. பெரிய பொருளாதாரத்தில் திடீர் ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அடித்து சொல்லலாம், சூப்பராக இருக்குன்னு சொல்லி. மெயின் விஷயம் அதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சிஸ்ட் வளருது, ஃபைப்ராய்டு வளருதுங்கிற மாதிரி கொஞ்சம் லேடிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சனி வக்கரமாக வரையத்தில் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக ஹெல்த்தில் கை வைக்கும். அதை பார்த்துக்கணும். தேவையே இல்லாத கடனை முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ் பண்ணுறது நல்லது. நிறைய பேர் ஃப்ரிட்ஜில் வச்ச ஐட்டமாக சாப்பிட்றது, ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கக்கூடிய கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய வயிறு உபாதைகள் இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்படும். 7ஆம் இடம் சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கனால வேகம் அதிகமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கு பெரிய அதிர்ஷ்டம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு தருணம் இந்த வாரம் இருக்கப்படுது, இந்த மாதம் இருக்கப்படுது. இந்த மாதத்தில் மிக முக்கியமாக வாழ்க்கை துணைக்கு சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூ வரும். அது பார்த்துங்க. நிறைய பேருக்கு வயிறு, சில பேருக்கு தலை. ஒன்று, உடம்பு ஹீட்டு ரொம்ப அதிகமாகும். ஏன்னா கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும். சூரியன் செவ்வாய் ஜாதகத்தில் சேர்ந்தது அப்படின்னாவே கோபம் மிக அதிகமாக வரும். திரிகோணத்தில் ராகு உட்காந்துருக்குன்னா வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில், ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணும். இதில் பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னா விரயத்தில் சனி வக்கரமாக உட்காந்துருந்தாலும், குரு அத்திச்சாரத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு பணத்துக்கு பஞ்சம் கிடையாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் உங்களை ஆரவாரமாக கொண்டாடுவாங்க. உங்கள் பேர் தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவாங்க. மேஷத்தில் பிறந்திருக்கக்கூடிய சின்ன புட்டாணி குழந்தையாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பேர் மிக அளவில் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. அதனால் சந்தோஷம்னு சொன்னால் 75, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.